கனேடிய அரசாங்கம் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை நிரந்தர குடியுரிமைக்காக ஸ்பான்சர் செய்யும் புதிய விண்ணப்பங்களை நேற்று முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக குடிவரவுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தற்போது இந்த திட்டத்தில் சுமார் 60,500 விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. இவற்றுக்கான காத்திருப்பு காலம் தேசிய அளவில் சராசரியாக 33 மாதங்களாகவும் கியூபெக் மாகாணத்தில் 66 மாதங்கள் வரையிலும் நீடிக்கிறது. விண்ணப்பங்களின் சுமையை குறைத்து செயல்பாட்டை முறைப்படுத்துவதே இந்த முடிவின் நோக்கம் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்ந்து பரிசீலிக்கப்படும். 2026ஆம் ஆண்டில் அரசின் குடியேற்ற திட்டத்தின்படி 15,000 பேருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்குவதற்கான இலக்கு மாற்றமின்றி தொடரும் என்று குடிவரவுத்துறை உறுதி செய்துள்ளது. ஸ்பான்சர்ஷிப் திட்டம் நிறுத்தப்பட்டாலும் கனடாவில் உள்ள தங்கள் உறவினர்களை சந்திக்க விரும்பும் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளுக்காக சூப்பர் விசா முறை தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும். இது அவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை கனடாவில் தங்கவும் பலமுறை நுழைவு அனுமதி பெறவும் வழங்கும். இது அவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை கனடாவில் தங்கவும் பலமுறை நுழைவு அனுமதி பெறவும் வழிவகுக்கிறது. கனடாவின் குடியேற்ற முறை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி தற்போது அரசியல் ரீதியாக முக்கிய விவாதமாக உள்ளது. பிரதமர் மார்க் கார்னியின் தலைமையிலான அரசாங்கம் குடியேற்ற முறையை மீண்டும் கட்டுக்குள் கொண்டு வரவும் அதன் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த தற்காலிக தடை புதிய விண்ணப்பதாரர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் குடும்பங்களை ஒன்றிணைக்கும் முயற்சி தொடரும் என அரசு கூறுகிறது.